ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்து இந்த ஒரு புதிய வாரத்தை காண தேவனுக்கு கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படியாக கூறுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடனே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்தியது. காலையும் மாலையும் அல்லேலூயா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம்.
அப்பா தாழ்விலும் ஆண்டவரே, உயர்விலும் ஆண்டவரே, உமது கிருபை எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை கரங்களை பிடித்து வழிநடத்தினரே உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அமருவோம். யோவான் 15:7 கூறுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதில் வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அவர்களை கற்பனையை கைக்கொண்டு நான் நடக்கும்போது நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும் என்று வேதவசனம் கூறுகிறது. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் நினைக்கல என்று சொல்லி, அப்போ அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தி அதன்படி நடப்போம் என்று ஒப்புக் கொடுத்து, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் நினைக்கலை. மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நம் தேவையை சந்தித்தவர் யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நமக்கு சுகத்தை கொடுத்தவர் யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நமக்கு விடுதலை கொடுத்தவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமாண்டவரே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து
தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தான் நாமத்தை மேம்படுத்துவோம். அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரம். ஹல்லேலூயா. அதில் இந்த உலகத்தில் இருக்க பாடுகள் எல்லாம் சீக்கிரத்தில் தேவன் நம்மளை அவற்றிலிருந்து நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. நமக்கு என்று பரலோகத்தில் இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னான இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம கைகூறுவோம். அது சீக்கிரத்தில் நீங்க விடும் லேசான இந்த உபத்திரம். சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன், உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே ஆவியானவரே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோமே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு, கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு நொறுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். விசுவாசத்தோடு மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து
எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் ஒப்பு கொடுத்து பாடுவோம். கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். நம் பாரங்களை எல்லாம் அவர் பாதப்படி இறக்கி வைத்து விட்டு பாடுவோம். ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாட்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேதல் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேலே. என் வேதல் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவின் மேலே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். நீ கால்களோரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா கொடுத்து பாடுவோம். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தரில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. ஆமென். மொழியை வாய்ப்பில் செய்திடுவேன், புத்திமானாய் நடந்து கொள்வேன். உயிரோடு
மறப்பதில்லை. ஒப்பு கொடுப்போம். வாய் விட்டு பிரிவதில்லை. ஆமாண்டவரே, அதை தியானிக்க மறப்பதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் ஆண்டவரே, உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரை என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சன்னர வாய்களை திறந்து ஹல்லேலூயா அவருடைய பாதப்படியில் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை கத்தாவே, எங்கள் பாரங்களை கத்தாவே, எங்கள் கஷ்டங்களை கத்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய கஷ்டங்களை மனிதத்தில் கூறுதல் ஒரு பயணம் இல்லை. ஹல்லேலூயா அவருடைய பாதப்படியில் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தர வேண்டும் என்று தேவன். ஹல்லேலூயா நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்ம தேவைகளை அவரிடத்தில் இறக்கி வைக்கும்போது நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்க தேவனாக நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை சுமந்தவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா எங்கள் பாரங்களை எல்லாம் தூக்கி சுமந்தவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த சகல நன்மைகளுக்காக, அவர் கொடுத்த விடுதலைக்காக, அவர் கொடுத்த ரட்சிப்பிற்காக, ஹல்லேலூயா அவர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அவர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாய் சுமந்து போல கர்த்தாவே, அப்போ ஒரு தகப்பனை போல ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா தோளிலே சுமந்து கர்த்தாவே எங்களை ஆண்டவரே வழிநடத்தினீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா தகப்பனை கரங்களை பிடித்த ஆண்டவரே, அப்ப நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து எங்களை வழிநடத்தினவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஜீவனை கொடுத்தீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இம்மட்டமாக வழிநடத்துகிறீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த தேசத்தில் கர்த்தாவே எங்களை அழைத்து வந்த ஆண்டவரே, அப்ப இம்மட்டமாக வந்து கிருபையை தாங்கினீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்ப நீர் கொடுத்த வேலைக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப நீர் கொடுத்த எங்களுக்கு வீட்டிற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப நீர் கொடுத்த சபைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நீர் கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அப்ப நீர் கொடுத்த நண்பர்களுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்ப தெய்வீக சமாதானத்தை கொடுத்திருக்கிறோம் உனக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்ப வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்திரே உமக்கு நன்றி கர்த்தாவே. கல்வாரி மலையில கர்த்தாவே நீர் சிந்தின ரத்தத்திற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்ப எங்களை ஒவ்வொரு கர்த்தாவே உள்ளங்கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப எங்களுக்காக ஆண்டவர் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்ப நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தாவே உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாபங்களை நீக்கினவர் நம்மளை நீதிமானாக மாற்றினவர். கரங்களை வச்சு ஆராதிப்போம். நம்மளை ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்தி வழி நடத்தினார். பலவான
அவர் ஒருவரை கணத்துக்கு பார்த்திருக்கார். முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆராதிப்போம். நமக்காக பரிசு பேசுகிறவர் அவர் வார்த்தை ஜீவன் உள்ளது. விசுவாசத்தோடு அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில்லா சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அவரை ஆராதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். சோராமல் எனக்கு
Amen.
பார்த்து கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையாரா. ஒரு முறை கூட கடைசியாய் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மையாராதிப்பே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அசாத்தியங்கள் செய்கிற தேவனே, நீர் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி யாராவது வியாதியாக இந்த இடத்துல இருப்பீர்களான கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் கரங்கள் இப்பொழுதே தொட்டு சகல வியாதியும் நீர் சுகப்படுத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உறவுகளிலே பிரிவுபட்டு கிடக்கிற சகல உறவுகளையும் நீர் இணைப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. பிரிவினைகளை கொண்டு வருகிற சகல விதமான அந்தகார வல்லமையின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து ஒப்புரப்படுத்துகிறோம். சமாதானத்தின் காரணர் நீர் ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உடைந்து போன உறவுகள் ஒட்டுவதற்காக, உடைந்து போன உறவுகள் கட்டப்படுவதற்காக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொருளாதார ரீதியாக யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே சகல தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே தேவையோடு நிற்கிற ஆண்டவரே பெற்றோரை உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஏஜ் சபைக்காக, அபுதாபி ஏஜ் சபைக்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அநேக இருக்கைகள் காலியாக இருக்கிறது ஆண்டவரே, இதெல்லாம் நிரப்பப்படணுமே. இயேசுவின் நாமத்தினால கரங்களை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்துங்கப்பா. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து கேட்போமா? அப்பா என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்கப்பா. இயேசுவே என்னை பயன்படுத்துங்க. எல்லா வாய்களும் திறந்து சொல்லுவதாக. இயேசுவே அப்பா என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் 2 பேருக்காவது சுவிசேஷத்தை வருஷத்தில் சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அட்லீஸ்ட் 2 பேரையாவது சபைக்குள்ள கொண்டு வருவதற்கு எனக்கு கிருபை தாங்க. 2 பேரையாவது கரங்களை உயர்த்தி வாஞ்சியோடு கேட்கிற யாரும் பெற்றுக்கொள்ள கடவர்கள். சுகத்துக்காக வாஞ்சியோடு நிற்கிறோம், தேவைக்காக வாஞ்சியோடு நிற்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் தேவைகள் அநேகமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நீ நிரப்புவீராக. பலன் அடைந்து ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பட்டணத்தை உமக்கென்று சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுவிசேஷத்தின் பாரம், ஒரு சுவிசேஷத்தின் அலை, ஒரு சுவிசேஷத்தின் வைராக்கியம் எங்கள் சபையில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் ஊற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த வருடத்திற்குள்ளே ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை உம்முடைய சபையிலே கொண்டு சேர்க்க எங்களுக்கு நீர் கிருபைகளை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கேம்பஸை சுற்றிலும் இருக்கிற அநேக ஆண்டவரே அடிக்ஷன்ஸ் நீங்குவதாக, ஆண்டவரே எல்லா போதைப் பொருட்களும் அடிமைத்தனங்களும் நீங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீர் கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை உயர்த்தி யுஏஇக்காக நாங்கள் ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, நாங்கள் UAE தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தின் மக்களை நீர் ரட்சிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு நீர் கிருபைகளை தருவீராக. சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்திய தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி, தமிழகத்துக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தை, எங்கள் மாநிலத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக, ரட்சிப்பீராக, சபைகள் கட்டப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, அசாத்தியங்கள் சாத்தியமே, அசாத்தியங்கள் விசுவாசத்தோடு அவரை பார்த்து, தேவா உங்க வார்த்தையாலே அசாத்தியங்கள் அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடும். எல்லா புகழும் எல்லா சாத்தியம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லா ஒருவருக்கே நிலை வரமானவர், எல்லா புகழும் எல்லா கனவும் எல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துணியும் எல்லா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சாயங்கால வேளையிலும் ஆராதனையில் வந்து இப்படியாய் நம்ம ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி கரங்களை தட்டி அமர்ந்து கொள்ளலாம். நம்ம எல்லாம் வேதாகமத்தில் ஆகாய் புத்தகம் 2வது அதிகாரம், ஆகாய் புத்தகம், the book of Haggai, chapter 2, verses 20 to 23. 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம். 24ஆம் தேதியாகிய அந்நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் விசை ஆகாய் என்பவனுக்கு உண்டாகி, அவர், நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலை சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பழத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகள் மேல் ஏறியிருப்பவர்களும் அவரவர் தங்கள் சகோதரரின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க, எங்களுடைய காதுகளை
எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற மன்னாவை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கடந்த 3 வாரங்களா நம்ம இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து புத்தகத்திலிருந்து காரியங்களை கற்று வருகிறோம். எனக்கு இந்த புத்தகம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமாக இருந்துச்சு? அல்லேலூயா. நம்ம ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம், இந்த 3 தீர்க்க தரிசன புத்தகங்களும் பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த தேவ மக்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அவர்களை நல்வழிப்படுத்தும்படியாகவும் அவர்களை எதிர்காலத்தை குறித்து, குறிப்பாக மேசியாவை குறித்து, வரும் நாட்களில் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஒரு நம்பிக்கை ஊட்டும் வண்ணமாக எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம், சகரியா தீர்க்க தரிசன புத்தகம், மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த தேவ மக்களை உற்சாகப்படுத்துவதற்கும் எச்சரிப்பதற்கும் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாகவும் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த 3 புத்தகங்களும். அதில் நாம் தியானிக்கிற இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் குறிப்பாக எழுதப்பட்ட நாட்கள் எனப்படுமானால், அவர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவங்க வந்தது எதுக்கு? அந்த சைரஸ் ராஜா அவருடைய பெர்ஷியன் கிங் என்ன பண்ணார்? அவர் ஒரு சட்டம் போட்டார். யாரெல்லாம் அவங்கவுங்க தேசத்திற்கு போக விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க தேசத்துக்கு போகலாம். அப்படி சட்டத்திட்டத்தின்படி, ராஜாவுடைய ஆணையின்படி அவர்கள் அனுமதியோடு சிறையிருப்பிலிருந்து அவங்க திரும்பி வராங்க. 70 வருஷங்களுக்கு பிறகு அவங்க திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரும்போது தடவை வந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்தாங்க. 50,000 பேர் அனுப்பும் பொழுது ராஜா அவங்களுக்கு எருசலேம் தேவாலயம், சாலமோன் தேவாலயத்தில் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தில் இருந்த சகல விதமான பாத்திரங்களையும் எண்ணி கணக்கு போட்டு திருப்பி அமுச்சு விட்டார். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான செலவுகளுக்குண்டான எல்லா விதமான தொகையையும் கொடுக்கறது மாத்திரமல்ல, யாரெல்லாம் நீங்கள் போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்கள், இவங்க போய் ஃபண்டு ரைஸ் பண்ணும்போது இந்த ஃபண்ட்ஸு வந்துட்டு அதுக்காக எல்லாரும் உற்சாகமாக மனம் வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சைரஸ் ராஜா ஒரு ஆணையே போட்டு அவங்களுக்கு வேண்டிய பணத்தை சேகரிக்கிறதுக்கு ஒரு அஃபிஷியல் ஆர்டரே போட்டு பணத்தெல்லாம் சேகரித்து எல்லாம் வந்தாங்க. வந்த 50,000 பேரும் எருசலேம் பட்டணத்தில் வந்து தேவாலயத்தின் பலிபீடத்தை கட்டினாங்க. அங்கே பெரிய வர்ஷிப் சர்வீஸ்லாம் நடந்துச்சு. அப்புறம் தேவாலயத்தினுடைய அஸ்திபாரத்தை போட்டாங்க. போட்ட உடனே பக்கத்தில் இருக்க சொந்தக்காரங்களாகிய சமாரியா பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க இந்த ஆலயத்தை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தாங்க. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் ராஜாவுக்கும் அதிகாரத்திற்கும் அந்த மாநிலங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு மனு மேலே மனுவை போட்டு இந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடாதுன்னு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்டு அந்த ப்ராஜெக்ட் நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படி ஸ்டாப் ஆன நேரத்தில் மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க எல்லாரும் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்ல மச்சு பாவன வீடுகளை கட்டி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சு தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டு இருக்குது? வெறும் பலிபீடம் மாத்திரம் கட்டியிருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இடிஞ்சு போன ஒரு கல் மேலே ஒரு கல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. பாலடைஞ்ச ஒரு பில்டிங்கில் முன்னாடி வெறும் பலிபீடம் மாத்திரம். அங்கே ஆசாரி இருக்கிறாரு. ஆசாரியருக்கு
பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க, ஆசாரியர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஓப்பன் ஏரில் எப்போவுமே வார வாரம் எல்லா பண்டிகை நாட்களிலும் ஓப்பன் ஏர் ப்ரீச்சிங்கு, ஓப்பன் ஏர் வர்ஷிப்பு, ஓப்பன் ஏர் செலிப்ரேஷன் அப்படியே எல்லாரும் வந்து போயிடுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இருக்கிறது மச்சு பாவன வீடு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் இந்த கர்த்தருடைய மனுஷனாகிய ஹாகாயின் மூலமாக என்னுடைய வீடு பாலாக இருக்கும்போது நீங்கள்லாம் மச்சுவான வீட்டில் இருக்கீங்களே, இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் போய் மரங்களை வெட்டிட்டு வாங்க, மலை மேலே போய் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வாங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு ஆண்டவர் பேசின உடனே முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணது கவர்னர் ஆகிய செருபாபேல். ரெண்டாவது ரெஸ்பாண்ட் பண்ணது யோசுவா, பிரதான ஆசாரியனாக யோசுவா, அப்புறம் அவங்க கூட இருந்த எல்லா ஜனங்களும். அப்படி ஆண்டவர் செய்த போது ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், a call to renew the work of God. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்ய ஒரு புதுப்பிக்கும்படியாக அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணிப்புக்காக அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. 2வது அதிகாரத்தில் இப்படி அவங்க ஆலயத்தை கட்ட மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து அடுக்கி வச்சுருந்தா அந்த நேரத்தை கட்ட ஆரம்பித்து அங்கங்கே கல்ல வைக்க போனால் பழைய சாலமோனின் தேவாலயத்தின் மகிமையை பார்த்த பெருசுங்கள்லாம் சேர்ந்து என்ன சொன்னாங்க, சாலமோன் தேவாலயம் எப்படி இருக்கு தெரியுமா, அது எவ்வளோ பெருசு தெரியுமா, அது எப்படி கோல்டில் கட்டினாங்க தெரியுமா, அதில் எப்படி மரத்தினால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு பேசியே இப்போ கட்டுறவங்கள சோர்வடையே செஞ்சுட்டாங்க. அதனால் எல்லாரும் கட்டுறாங்க, ஆனால் சோர்வடை, என்னடா அந்த பில்டிங்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுட்டாங்களே, இப்போ நம்ம கட்டுறது ஒன்றும் இல்லையா அப்படின்னு எல்லாரும் மன சோர்வடைந்த போது ஆகாய் தீர்க்கதரிசியோட கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எதிர்மறையான பேச்சுகளுக்கு செவி கொடுக்காதீங்க, அதை பற்றி ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங் and continue the work of God அப்படின்னு சொல்லிட்டு a call to reject negative spirit, எதிர்மறையான பேச்சுக்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று ஒரு அழைப்பை கர்த்தருடைய தாசனாகி ஆகாய் விடுவித்தார். போன வாரம் நம்ம பார்த்தோம், a call to clean living, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். எல்லாரும் ஆண்டு ஊழியத்தை செய்கிறதுக்கு வேலையை செய்ய வந்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் என்ன பண்ணுறது, அன்கன்ஃபஸ்ட் சின்ஸ், அவர்கள் இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது. ஆண்டு ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார், நீங்கள் ஆண்டு வேலை செய்ய வந்திருக்கீங்க, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையை எல்லாரும் பார்க்க முடியல. எல்லாரும் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்னடா வந்து 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் 1.5 மாதம் ஆச்சு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் வித்தியாசமே இல்லையே, நிலைமையெல்லாம் அப்படியே தான் இருக்குன்னுப்பா ஆண்டவர் சொல்கிறாரு ஆகாய தீர்க்கதரிசி மூலம், இன்னுமா அறிக்கையிடாத பாவங்கள் உங்கள் மத்தியில் இருக்குது, அதான் என்ன பண்ணுங்க, உங்கள் பாவங்களே அறிக்கையிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்படின்னா இந்த போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டருக்காக என்ன ஊழியத்தை செஞ்சாலும் வேலையை செஞ்சாலும் ஆண்டருக்கு செய்கிற வேலை நிமித்தமாக நம்ம பாவ வாழ்க்கையானது மறைக்கப்படாது, ஈடுகட்டாது. அவன் சொல்லுவோமா? அப்படின்னா நம்ம ஆண்டவர் நம்ம செய்கிற வேலையை காட்டிலும் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை முறை என்பதை தான் போன வாரத்தில் பார்த்தோம். இன்னைக்கு கடைசி பகுதியாகிய 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் பார்க்கிற காரியம் என்னவென்றால், a call to participate in God's triumph. ஆண்டவராகிய தேவன் கொண்டு வரப்போகிற வெற்றியில் பங்காயிருக்கும்படி ஆண்டவர் பெரிய ஒரு அழைப்பை விடுவிக்கிறார். ஆண்டவர் நான் வரும் நாட்களில் செய்ய போகிற காரியங்கள் ஆவனே, ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தில் நீங்களும் நானும் பங்காக இருக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த செருபாபேலோட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்ல போனால், இட் இஸ் அ மெசேஜ் ஃபார் பீப்புள்
who need encouragement time to time. யாருக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம எல்லாருமே சோர்ந்து போகிறோம் இல்லையா? எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற வேலையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்ததாக இருக்கலாம். அதை குறித்தெல்லாம் யோசிக்கும் போது சோர்வு நமக்குள்ளே வந்துடுது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது, நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும் போது, பல்வேறு சூழ்நிலைகள்னால யாருக்கு வேணாலும் சோர்வு வரும். அப்படி சோர்வுகளிலிருந்து மீளும்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் செருபாபேலை உற்சாகப்படுத்துவதற்காகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இந்த தீர்க்க தரிசனம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 3-4 வசனத்தில் ஒரு சில பாடங்களை படிக்க போகிறோம். முதலாவதாக, the first lesson we are going to learn is the value of faithfulness. உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அதனால் கிடைக்கப்படுகின்ற மதிப்பு. The value of faithfulness. உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கப்படுகின்ற மதிப்பு. அதுதான் இங்கே பார்க்குறோம். இந்த 20வது வசனத்தை பார்க்கும்போதே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருடைய வார்த்தை 2வது உண்டாகி நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசுகிறார். கீப் டு த ஸ்லைட் மாமா. ஆண்டவர் சொல்றாரு, இது செருபாபேலோட நீ என்ன பண்ணு சொல்லு. தீர்க்க தரிசனம் யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது. தலைவராக இருக்கிற, கவர்னராக இருக்கிற செருபாபேலுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் பொழுது ஏன் சொல்றாருன்னா, இந்த செருபாபேல் தான் 15 வருஷமா பாழாய் கிடந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணியா, கருவியா இருந்த முதல் நபர். அல்லேலூயா. 15 வருஷம் சும்மா கிடந்தது. ஆண்டவராகிய தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் பேசினார். எப்பா எந்திரிங்கப்பா, வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, நம்மளாம் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம்ப்பா, ஆண்டவர் நம்மளோட பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணது அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை, அந்த மாநிலத்தை ஆளுகிற ஆளுநர். அவர் கிங்கு கிடையாது, ராஜா கிடையாது. அவர் பெர்ஷியன் கிங்குக்கு ஒர்க் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்ப்ளாயி தான். அவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி. ஆனால் அந்த பொறுப்பில் இருக்கிற அதிகாரி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவியாக இருந்த மிக முக்கிய காரணி. அதனால தான் ஆண்டுடைய வார்த்தை அந்த தலைவனாகிய செருபாபேலுக்காகவே வந்துச்சு. இன்னொரு விஷயம் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் ரைசஸ் ஆர் ஃபால்ஸ் ஆன் லீடர்ஷிப். தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய ஆர்கனைசேஷன், நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை செய்யலாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். யார் அதை பொறுப்பாக இருந்து நடத்துகிறாங்களோ அவங்கள பொறுத்து தான் அந்த ஆர்கனைசேஷன் வளருதா இல்லை இழுத்து மூட போகிறாங்களா அப்படின்றது இருக்குது. ஏனென்றால் எந்த அளவுக்கு அதை நடத்துகிற தலைவர் உற்சாகத்தோடு தங்கள் கூட வேலை செய்கிற மக்களை அணைச்சி அரவணைச்சி பேசி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி தவறான வழிகளிலிருந்து அவர்களை சீர் செய்து கொண்டு வரும்போது தான் அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும், செவ்வையாய் செயல்படும். இல்லைன்னா என்ன ஆகும், அவங்கபடி இஷ்டப்பட்டு வாங்கப்பா, நீ வந்தாவா வராட்டி போ, நீ வந்தா எனக்கு என்ன வராட்டி எனக்கு என்ன, உங்களுக்கு சம்பளம் மாத்திரம் மாதம் வீட்டில் இருந்தால் வந்துடும்னா எந்த ஆர்கனைசேஷனும் உருப்படாது, எந்த ஸ்கூலும் வேலை செய்யாது, எந்த பிஸ்னஸும் வளர்ச்சி கிடையாது. அப்போ எல்லா ஆர்கனைசேஷனும் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும்.
அந்த கட்டமைப்புக்குள்ளே எல்லாரும் கீழ்ப்பட்டு இருக்கணும். அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு செய்யணும். அப்படி எல்லாம் நடத்தி செல்லப்படுவதற்கு ஒரு தலைவர் அவசியம். அப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான் இந்த செருபாபேல். அப்படின்னாலே அந்த ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்தாபனம், ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்னஸ்ஸு வளருவதற்கு மிக முக்கியமானது தலைமைத்துவம். தலைமைத்துவத்தின் நிமித்தமாக அந்த நிறுவனமானது வளரும், இல்லைன்னா வீழ்ந்து போகும். ஆகையினால தான் இங்கே நம்ம பார்க்கிறோம், இவன் உண்மை உள்ளவனாய், செருபாபேல் ஆகிய கவர்னர் ஆகிய செருபாபேல் உண்மை உள்ளவராய் இருந்து தன்னுடைய வேலையை சிறப்பாய் செய்ததினாலே தேவனுடைய வேலையாகிய தேவனுடைய ஆலயமானது கட்ட ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு சூழ்நிலைகளில் அவருக்கு என்னது சோர்வு உண்டாச்சு. ஒரு பில்டிங் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும், அதுவும் குறிப்பாக மொத்தமாக சிக்கா கிடக்கிற, அது ஒரு வளர்ச்சியும் இல்லாமல் பல ஆண்டுகளாக பாலாக கிடக்கிற இடத்துல வர வேண்டிய மிகப்பெரிய எழுச்சி என்ன தெரியுமா? கல்லை எடுத்து வைக்கிறது. கல்லை எடுத்து வைக்கிறது. ஏன்னா கல்லை எடுத்து வச்சுட்டு அடுத்த கல் எடுத்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. அப்படி இந்த கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த செருபாபேல். ஒரு அல்லையா சொல்லுவோம். நீங்களும் நிறைய பேர் லீடர்ஷிப் இருக்கீங்க, நிறைய பேர் மேனேஜர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் சூப்பர்வைசராக இருக்கீங்க, நிறைய பேர் ப்ராஜெக்ட் பர்சன் இன்சார்ஜாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷனில் உங்களுடைய ரோல் ஆனது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக தான் அந்த என்டையர் ப்ராஜெக்டே போகும். அதற்கு சரியான வழிநடத்துதல் அவசியம். அப்படி சோர்ந்து போன மனதுடையவனாய் அவன் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆகாய தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சோர்ந்து போகாத, பி ஸ்ட்ராங், என்ன திடமான உள்ளதாக இருது, நான் உன்னோட கொடுக்குறேன், என்னோட ஆவி உன்னோட இருக்கும், என்னோட பிரச்சனை உங்களோட இருக்கும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு உற்சாகப்பட்டு காலில் எடுத்து வச்சான் பாருங்க. அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதை தான் இங்கே பார்க்குறோம். அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் the best way to be successful, we need to be faithful. உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாம் சொல்லுவோம், உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம எந்த வேலை செய்கிறவங்களும் சரி, பெரிய வேலை சின்ன வேலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரியா? எந்த வேலை செய்தாலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அந்த உண்மை உள்ள வேலையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். He who is diligent in his work, he will not stand before ordinary men. He will stand before kings and men of honor. தன்னுடைய வேலையில் உண்மையாய் செய்கிறவர்கள் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரபுக்களுக்கு முன்பாகவும் நிற்பார்கள். யாரு? உண்மையாய் வேலை செய்கிறவங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல், எவ்வளவு சம்பாரிச்ச, எவ்வளவு சேர்த்து வச்ச, எவ்வளவு உருப்படி வாங்கின, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உண்மை உள்ளவர்களாக இருந்தியா, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதற்கு இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், செருபாபேல் ஒரு சாட்சியாக இருந்தார். அப்படின்னா God doesn't call us to be successful, He does call us to be faithful. உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக அழைக்கிறார். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? அதை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆண்டவர் குறிப்பாக இந்த செருபாபேலோட பேசுவதற்கான காரணம் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ரெண்டாவதாக இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், the power of God's providence. The power of God's providence. ஆண்டவருடைய தெய்வாதீன தன்மையின் வல்லமை. தெய்வாதீனம், ப்ராவிடன்ஸ் அப்படின்னா அது ஆண்டவரால் செய்யப்படுறது மாத்திரம்தான். ஆண்டவர் தான், He is the God of providence.
நம்ம எல்லாரும் எல்லா ரீதியிலும் நம்முடைய தேவைகள், நமக்கு வேண்டிய ஆலோசனை, நமக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லா ரீதியிலும் நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதுதான் தெய்வாதீகமானது. நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக, நம்ம யோசிக்கிறதுக்கு முன்பதாக, நமக்கு முன்பாக ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சதமாமேன்னு சொல்லுவோமா? அப்படி ஆண்டவர் தெய்வாதீனத்தன்மையா, தட் இஸ் த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோன்னா இது ஆண்டவர் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னதாகவே ஏற்படுத்தின ஆண்டுடைய தீர்மானம். விசுவாசிங்க ஆமேன்னு சொல்லுவோம். அவன் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த தீர்மானம், அந்த தீர்மானத்தை நாம இப்பதான் கண் கூட பார்க்குறோம். ஆண்டவர் ஆனால் எப்போ யோசிச்சுட்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் அந்த தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை விளங்கும்படியாக தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன், ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யத்தின் பழத்தை அவிழ்த்து ரதத்தையும் அதில் ஏறுகிறவர்களையும் குதிரைகளையும் ஏறுகிறவையும் அவரவர் தங்கள் சகோதரன் பட்டயத்தினாலே விழுவார்கள் என்று சொல்லி மிகவும் பலமான ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனம் உண்டாகிறது. அப்படின்னா ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமென். ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் நினைச்சது தடைப்படவே தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாது என்று எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாரும் எத்தனை பேர் நம்ம என்ன சொல்றது, நம்முடைய வாழ்க்கை குறித்ததான பல்வேறு திட்டங்களை நாம போடலாம். ஆனால் ஆண்டவர் தான் அதை தீர்மானிக்கிறவர், அதை செயல்படுத்துகிறவர் ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்கலாம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி. ஆண்டவர் இருக்கிறது ஒரே ஒரு பிளான் தான். ஹல்லேலூயா. அவர் நினைச்சது தடைப்படாமல் செயல்பட்டே செயல்படும். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் எல்லா விதத்திலும் வல்லமையுடையவர் என்பதை விளங்க பண்ணும்படியாக தான் ஆண்டுடைய வார்த்தை இங்கே உண்டாகிறது. No one knows when his hour will come. ஆண்டுடைய நியாய தீர்ப்பு, ஆண்டுடைய ஆசீர்வாதம், ஆண்டுடைய ஆளுகை, ஆண்டுடைய வல்லமை எப்பொழுது வெளிப்படும் என்று நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து உற்சாகப்படுத்த விரும்புகிறார். God wants to encourage every one of us, saying that you have a bright future. But above everything else, remember that your life is in God's hand. Hallelujah. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அதை காட்டிலும் மேலான ஒரு விஷயம் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமா? ஆண்டவர் தான் ஒரு அழகான பாடல் அந்த காலத்தில் பாடுவான். He's got the whole world in his hand. He's got the whole world in his hand. ஆண்டவர் அவர் உலகத்தையே அவர் தன் கரங்களில் வைத்து, அவ்வளோ பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் இந்த நாளில் நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் he holds the power of life and death. நம்ம ஒருத்தருக்கும் ஜீவனை கொடுக்க அவர் வல்லவர். நம்ம இந்த உலகத்தில் வாழாமல் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவும் அவர் சர்வ அதிகாரம் படைச்சவர். He is a sovereign God. He is a God of sovereign. சர்வ வல்லமை உடையவர். The sovereignty of God. அவனுடைய சர்வ வல்லமை குறித்து நாம் படித்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். பல்வேறு கேள்விகள் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் அதற்கான எல்லா பதிலையும் உடையவர். அல்லேலூயா. ஏன் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நினச்சி, எனக்கு மாத்திரம் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுவோம். ஆண்டவர் சொல்றார், நாங்கள் எல்லாமே நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்குது. அதனால் என்ன பண்ணு, நீ உண்மை உள்ளவனாக இரு.
உண்மை உள்ளவளாய் இரு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, God wants to teach us through this passage the overthrow of every earthly kingdom. பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களும் வீழ்ந்து போகும். எந்த ராஜ்யமும் நித்தியமானதல்ல, நிலையானது கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம இந்திய தேசத்திலேயே எத்தனை ராஜாக்கள் வந்திருக்காங்க, எத்தனை ராஜ்யங்கள் வந்திருக்கு, எத்தனை என்ன சொல்கிறது, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸு, பிரதம மந்திரி, முதல் மந்திரி, பெரிய பெரிய ஆளுமை நிறைந்தவர்கள். ஆண்டவர் தான் அவங்களை ஏற்படுத்தார், ஆண்டவர் தான் அவங்களை கீழே இறக்குறார். ஆமீன் சொல்லுவோமா? சத்தமாக ஆமீன் சொல்லுவோம். பயப்படாதீங்க, சரியா? ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை உயர்த்துறதும் ஆண்டவர், இறக்கிறதும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உடையவர். நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அவனுக்கு எப்படி புரிய வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அப்படி நேபுகாத்நேச்சாரே தன்னுடைய சொந்த புரிந்து கொள்ளே எழுதப்பட்ட வாக்கியத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆண்டவரை பற்றி அறியாத மனுஷன் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை பெற்ற பிறகு ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டவனாக எழுதுகிற வார்த்தைகள் மிகவும் வல்லமையுடையதாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டான். ஏன்னா ஆண்டவரை அந்த நான் கட்டின மகா பாபிலோன் அப்படிதான் அவன் வந்துட்டு என்ன பண்ணான், பெருமையோடு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், உன் பெருமையெல்லாம் ஒன்றும் மண்ணா போகுது பாருங்க. அந்த காலத்துலேயே த வேர்ல்ட்ஸ் வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, தொங்கு தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் அப்படின்னா வந்து த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கட்டமைப்பு, அப்படி ஒரு அரசாங்கம், அப்படி ஒரு ஆளுமை, அப்படி வந்து நான் கட்டின மகா பாபிலோன். ஆண்டவர் பாருண்ணா உன்னை போட்டு தள்ளுறான் பாருங்க. கொஞ்சம் நாளில் அங்கே இருக்கிற லான்லேயே, அங்கே இருக்கிற புல்லையே மிருகத்தை போல புல்களை மேய்ஞ்சி ராத்திரியும் பகலும் வெட்ட வெளியில் கடந்தான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் எந்த ராஜ்யமும் நிலையான ராஜ்யம் கிடையாது. பூமியில் எல்லா ராஜ்யங்களும் வீழ்ந்து போகும். வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 17 to 20 ஆண்டவர் சொல்றத பார்க்கலாம். நாம அவர் பூமியை அசைய பண்ண போகிறார், வானங்களை வீழ்த்த போகிறார், அவர்களால் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட எல்லாமே வீழ்ந்து போகும் என்று சொல்லுகிறார். ஒரு சில போன வாரத்துக்குள்ளே நான் வாசித்து காமிச்சிட்டு இருந்தேன் வீட்டில். நீதிமொழிகள் 17வது 18வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்னா அப்படியே நம்ம ஊரை சுற்றி பார்த்தா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், நம்ம வாழ்கிற தேசம் மாதிரியே இருக்கும். அந்த அளவு அந்த பிரம்மாண்டம், ஆடம்பரம், எல்லாத்துக்கும் பேர் போனதாக இருக்கிற ஒரு பட்டணம் அழிக்கப்படுறது. இந்த நகரத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த நகரமெல்லாம் பேர் போனதாய், சிறப்பு பெற்றதாய், ஆழ்மை வாய்ந்ததாய் இருக்கிறதோ எல்லா ராஜ்யங்களும், எல்லா ராஜாக்களும், எல்லா ஆளுமைகளும் ஒரு நாள் வீழ்ந்து போகும் என்பதை ஆண்டுடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு நினைவூட்டுகிறார். ஹல்லேலூயா. சத்தமாலையிலே சொல்லுவோமா? ஆமா. Everything that man builds will collapse before his own eyes. So with everything that is in the world, நாம என்ன ராஜ்யங்களை கட்டினாலும், எத்தனை மாடி கட்டிடங்களை கட்டினாலும், எத்தனை ஏக்கரில் சொத்துக்களை வாங்கினாலும் கடைசியில் எல்லாமே ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலைமை வரும். அது வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது
வசனம். இந்த உலகத்தினுடைய ஆசைகள் எல்லாம் மறைந்து போகும். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் மத்தேயு 24 அதிகாரம் 39வது வசனம், மத்தேயு 24:35, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ என்றென்றைக்கும் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். வேறு எல்லாமே ஒழிந்து போகும். நாம் பார்க்குற தேசம், நம்ம பார்க்குற பிரம்மாண்டம் எல்லாமே ஒரு நாள் தரைமட்டமாக போகிறது. நாம் உலகத்தில் கேட்கிற செய்திகள் இதை நமக்கு உணர்த்துகிறதாக இருக்கின்றன. இந்த நாளில் இங்கே ஆகாய் தீர்க்கதரிசி இந்த செருபாபேலோட பேசும்போது சொல்றார், இப்படிலாம் நடக்க போகுது. ஆண்டவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் இந்த உலகத்தின் ராஜ்யங்களை வீழ்த்த போகிறார். இன்னொரு வசனத்தை சொல்றாரு, 23வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் ஆகிய ஆண்டவர், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4வது பாடம் நாம் கற்றுக்கொள்கிறது என்னவென்றால், the certainty of eternal reward, நித்திய வெகுமதியின் உறுதி. இந்த செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினதினால் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நித்திய ராஜ்யத்திலும் நினைக்கப்படுவான். இல்லையா சொல்லுவோமா? நித்தியமாய் நினைக்கப்படுவான் என்பதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்திரை மோதிரம்னா என்ன? ராஜா யாரு ஒரு ராஜ்யத்திற்கு அதிகாரம் வருகிறாரோ அந்த ராஜா தன்னிட்ட ஒரு முத்திரை மோதிரம் வச்சிருப்பாரு. அது ராஜா ஏற்படுத்துகிற எல்லா சட்டங்களுக்கும் நியதிகளுக்கும் புதிய சட்டதிட்டங்களுக்கும் ஆணைக்கும் அவருடைய ரெக்கமெண்டேஷனுக்கும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக மெழுகினாலே உருகின மெழுகில் அவர் மோதிரத்தை வச்சு அச்சு வைப்பார். அப்படி அச்சு வச்சுட்டாருன்னா அந்த அச்சை பார்ப்பாங்க. பார்த்தா இது யாருடைய முத்திரை? இது ராஜாவோட முத்திரை. அப்படின்னு ராஜாவோட முத்திரைக்கு எல்லாரும் பயப்படணும், கட்டுப்படணும், அவர்கள் கொடுக்கணும், அதன்படி நடக்கணும். அப்படின்றதுக்கு அதிகாரமுடையதான் இந்த சிக்னேட்டரி முத்திரை மோதிரம். அதுல இருந்தால் சிக்னேச்சர். இப்போ நம்ம கையெழுத்து போட்டு பேங்க்கில் காசு வாங்கினா செக்கில் என்ன பண்ணுறோம்? சிக்னேச்சர். அந்த சிக்னேச்சரை பார்த்தோம்னா 1 லட்சம் கூட 1 கோடியில் 10 கோடியில் 100 கோடி 1000 கோடி கூட கொடுத்துருவாங்க காசு பேங்க்கில் இருந்தால். சரியா? அப்போது அந்த முத்திரை அந்த சிக்னேச்சருக்கு தான் என்ன இருக்குது? அதிகம் இருக்குது. அதே போல தான் இந்த சிக்னேட்டரிங் முத்திரை மோதிரமானது மிக முக்கியமானது. செருபாபேல் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் செருபாபேல் அப்படின்னாவே ஷூட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனிலிருந்து துளிர்க்கப்பட்ட துளிர். அப்படிதான் செருபாபேல் என்ற பேருடைய பதமா இருக்குது. இந்த செருபாபேல் யார் என்றால் தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு என்ன சொல்றது நபர். தாவீதின் வம்சத்தில் வந்த வம்சாவளியான ஒருவர். யாருக்கு? ராஜ்யத்தில் அமரும்படி. எப்படி நம்ம பார்த்தோம்னா
வேதாகமத்தில் யூதா தேசத்தை ஆளுகிற ராஜாக்களில் கடைசியா வாழ்ந்த ராஜாவுடைய பேர் ஆங்கிலத்தில் ஜெஹோவச்சின். அவனுக்கு வந்துட்டு ஜெக்கோனியா, கொனாயா என்று சொல்லி 3 பேரில் ஒரே ஆளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராஜா வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டான். எரேமியா 22வது அதிகாரம், The book of Jeremiah chapter 22 verse number 30, 30வது வசனத்தில் பார்த்தோம்னா பார்க்குறோம். எரேமியா 22வது அதிகாரம், இவனுடைய பேர் கோனியான்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்கு. ஓகே, 28வது வசனத்துலேருந்து பார்க்குறோம். கோனியா என்ற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ, அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியப்படாத தேசத்திலிருந்தே துரத்தி விட்டதும் எது? தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுது. அதே அதிகாரம் 24வது வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரனாகிய கோனியா எனது வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ரொம்பவும் மிக முக்கியமான ஆண்டுடைய வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தினுடைய கடைசி ராஜாவை குறித்து சொல்றாரு. ஆண்டவர் என்ன நினைச்சிருந்தாரா? இந்த கோனியாவை ஆண்டவருடைய முத்திரை மோதிரமும் வச்சிருந்தாராம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் முத்திரை மோதிரமாய் நீ இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, அவனுக்கு பல்வேறு மகன்கள் இருந்தாலும் ஒரு மகன் கூட என்ன பண்ணல, ஆளுகையில் இல்லை, அரசாங்கத்தில் இல்லை, அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லாதபடி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, யூனக்ஸ் ஆக்கிட்டாங்க. பாபிலோனில் கொண்டு போய் இவனை கொண்டு போய் அங்கே புதைக்கக்கூடாது, கழுதையோட புதைச்சாங்க. அப்படி மிகவும் மோசமான ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த கோனியாவுக்கு உண்டாயிடுச்சு. அப்படி வந்த பிறகு அந்த வம்சாவளியில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டு வந்த ஒரு மனுஷன்தான் இந்த செருபாபேல். சொல்லப்போனால் அந்த கோனியாவுடைய சொந்தக்காரன், அந்த வழியில் வருகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனை ஆண்டவர் யூதா பட்டணத்திற்கு ஒரு கவர்னராக ஏற்படுத்தி ஆண்டுடைய வேலையை செய்வதற்கான பொறுப்பை கொடுத்து அவன் அது உண்மையும் உத்தமாக செய்து ஜனங்களையும் நடத்துனதுனால இப்போ ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, இப்போ நீங்கள் வாசிச்சு பாருங்க, இந்த ஆகாய் புத்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவர் இந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிற ராஜா யாரும் வந்து கோனியாவுடைய வம்சாவளியில் ஒருத்தனும் இனிமேல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது, ஆழ்கையில் இருக்காது, கலட்டி போட்ட முத்திரை மோதிரமாய் இருந்தவனை இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய முத்திரை மோதிரமாய் செருபாபேலே உன்னை நான் வைத்தேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, திரும்பவும் எடுத்து நான் என் கையில் போட்டுக்கிறேன்டா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய வம்சாவளியில் செருபாபேலின் மூலமாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதில் சொல்லுவோமா? மத்தேயு புத்தகத்தை நீங்கள் வாசித்தாலும் சரி, லூக்கா புத்தகத்தில் வாசித்தாலும் சரி, செருபாபேல் செலாத்தியலின் குமாரனாகிய
செருபாபேல், அவனுக்கு பிறந்தது அவனுக்கு பிறந்தது இவனார் இன்னார்னு சொல்லி கடைசியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்கு நேராக கொண்டு வரப்படும். அப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் வரப்போகிறார். யாருனூடாக? இந்த செலாத்தியாரின் குமாரனாகிய செருபாபேலின் மூலமாக. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு செய்தது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்திய நித்தியமாய் நினைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க ஆண்டோட பிள்ளைகளா, நீங்க யாராவது ஆண்டோட ஊழியத்தில் இருப்பீங்களா, தலைமைத்துவத்தில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டுடைய ராஜ்யத்தில் ஈடுபடும் போது இந்த உலகத்தில் இருக்க மனுஷன் உங்களை அங்கீகரிக்கிறாங்களோ அங்கீகரிக்கலையோ, நான் உன்னை அங்கீகரிக்கிறேன். நித்திய ராஜ்யத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் நினைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த நாளில் கூட நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பல்வேறு விதத்தில் சோர்வுகள் வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ராஜ்யத்தில் வருகிற வெகுமதி உங்களுக்கு உறுதி. There is a certainty of the reward that you are going to get from God and His kingdom. ஆண்டோட ராஜ்யத்தில் அவர் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தராய் வரும்பொழுது நீங்கள் ஆண்டோருக்காக செய்த செயல் அவருடைய ராஜ்யத்தில் நினைக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேல் அவனுடைய வம்சாவளிக்கு இருந்த சாபத்தையே ஆசீர்வாதமாக மாற்றி திரும்பவும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பொறுப்பிலே ஆண்டவரை நிலைநிறுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. தீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன், தீர் லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையை கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர். தீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், தீர்லகாய் ரோயி எந்த ஜீவனீருக்கு நீர், தீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், தீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவனீருக்கு நீர். வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, எந்த நழுகுரல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே, தீலகாய் ரோயி என்னை காண்கிறதே தீலகாய் ரோயி எந்த ஜீவனீருற்று தீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ, தீலகாய் ரோயி எங்கள் ஜீவனீருற்று என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீ, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியால் மாற்றினீர்.
பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த நாளில் கூட ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய வேலையில ஈடுபட்ட செருபாபேல உற்சாகப்படுத்துகிற ரீதியில் ஆண்டவர் அவனை கனம் பண்ணீர். இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, நித்தியத்திலையும் கனமுள்ளவனாய் வைப்பீர் என்று வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்துல பிறக்கும் போது செருபாபேலின் வழியில பிறந்து அவனை கனப்படுத்தினதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி எனப்பட்டதை அவனுடைய வேலையில ஈடுபட்டு தன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு மனுஷனாய் இவன் திகழ்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்கார பிள்ளைங்களுக்காக அவர்கள் உண்மையுள்ளவர்களாக செயல்படும் பொழுது ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறீர், அதை கனப்படுத்த விரும்புகிறீர் என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தாவே, பூமியில் எல்லா மக்களிடத்துலையும், ராஜ்யங்களிடத்துலையும், ராஜாக்களிடத்துலையும் ஆண்டவரே போராடி பிள்ளைகளுக்கு வெற்றியை பெற்றுத்தரதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள்ல இந்த உலகமே ஆண்டவரை நோக்கி பார்க்க போவதற்காக ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவாய், கத்தாதி கத்தாவாய் கொண்டாட போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உண்மையுள்ளவர்களாக ஒவ்வொருத்தரும் செயல்பட உதவி செய்வீராக. அப்படியாக செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு துதிகன மகிமை இரட்சகர் மீன் பெருமாக இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மாட்டேன். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.